இது OnePlus Open. OnePlus ஓட முதல் flagship foldable phone. யூசுவலா எனக்கு first gen products பிடிக்காது. பட் இந்த OnePlus Open ஒரு first gen product மாதிரி இல்லை. மேபி ஓப்போவோட ஃபைண்ட் அண்ட் சீரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க போல. எனிவேஸ் இந்த வீடியோவில் இந்த OnePlus Open-ஐ 5 முக்கியமான கேட்டகரிஸாக பிரேக் டவுன் பண்ணி இங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, அன்ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, OnePlus Open ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus-ஓட சில சாய்ஸஸ். உதாரணத்துக்கு பின்னாடி வீகன் லெதர் இருக்குது. இந்த பிளாக் வெர்ஷனில் இதை வாயேஜர் பிளாக்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வீகன் லெதர் பிடிக்கலனா கிளாஸ் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க எமரல்ட் க்ரீனுக்கு. இப்போ க்ளோஸாக பார்க்கல இந்த ஃபோன் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. ஓப்பனாக இருக்கையில் 5.9 mm, க்ளோஸ் பண்ணையில் 11.9. இது மட்டும் இல்லாமல் கோபால்ட், மாலிபிடினியம், டைட்டானியம் ஆலாய்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் கொஞ்சம் மேனேஜபிளாக 239 கிராம்ஸில் இருக்குது. இந்த வெயிட் சில ரெகுலர் கேண்டி பார் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸோட கூட கம்மி தான். இது போக ஒரு IPX4 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, ஸ்பிளாஷஸ்னால பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக. மற்றபடி அந்த ஃப்ளெக்சியன் ஹிஞ்சியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா ட்ரெயின் ஆகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு விஷயம், OnePlus-ஓட ரெகுலரான ஃபீச்சர் அந்த அலர்ட் ஸ்லைடர் இந்த ஓப்பன் ஃபோன்லேயும் இன்க்ளூட் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலாக கன்வீனியன்ஸ்க்கு ஒரு IR பிளாஸ்டரும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே இந்த பில்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் ஃபோன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்குது. ஃபோல்டபுள்ஸ்னு வரையில் டிப்பிக்கலாக பிராண்ட்ஸ் கேமராஸில் தான் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, சைஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ இடம் இருக்குது கேமராஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு. ஃபோல்டபுளில் கிடைக்கிறது இவ்வளோ தான். OnePlus இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புதுசாக சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ பின்னாடி உள்ள கேமரா அரே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஓப்போ OnePlus ஃபோன்ஸில் நம்ம பார்க்குற அதே சைஸ். இங்கே 3 சென்சர் இருக்குது. அது போக ஒரு கலர் டெம்பரேச்சர் சென்சர். இந்த ஃபோனில் ஹாசல்பிளாட் பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாசல்பிளாட் ஃபில்டர்ஸ், எக்ஸ்பேண்ட் மோட் அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஆக்சுவலாக டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ்லேருந்து வருவோம். ப்ரைமரி OnePlus ஒரு புது சென்சர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிவிட்டு ஆனால் சைஸ் கட் டவுன் பண்ணுற மாதிரி. இது LYT-T808 அப்படிங்கிற 48 மெகாபிக்சல் ஸ்டாக் CMOS சென்சர் சோனியோடது. இந்த சென்சர் சோனியோட ஃப்ளாக்ஷிப் 1" IMX989க்கு க்ளோஸாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு OnePlus கிளைம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் பேச முடியும். ஸோ ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி பார்ப்போம். பட் இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ், இமேஜஸ் நல்லா தான் இருந்துச்சு. டீட்டெயில்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே இம்ப்ரெசிவாக இருந்தது. இதை எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா பிக்சல்ஸை ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெகுலர் IMX சென்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிக்சல்ஸ் ஒரே பிளேனில் இருக்கும். இங்கே பிக்சல் டிரான்சிஸ்டர்ஸை ஃபோட்டோ டயோட்ஸுக்கு கீழே 2 லேயராக கொடுத்துருக்காங்க. இதை பிக்சல் ஸ்டாக் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா யூஸ் பண்ணுற ஸ்பேஸ் கம்மியானாலும் அதிகமான லைட் இதெல்லாம் அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இங்கே இந்த லோ லைட் ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்துச்சு. சொன்ன மாதிரி இதெல்லாம் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான், இன்னும் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. வீடியோன்னு வரையில் 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக இருக்குது, டீட்டெயில்டாக இருக்குது. டைனாமிக் ரேஞ்சும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் இந்த மைக் பிக்கப். இந்த ஃபுட்டேஜை நானே தான் ஷூட் பண்ணேன். இங்கே டேப் பண்ணால் ஃபுல் ப்ரிவ்யூ அவுட்டர் டிஸ்பிளேல பார்க்க முடியும். திருப்பி இந்த சின்ன ஐக்கானை டேப் பண்ணோன்னா எல்லா கண்ட்ரோல்ஸும் வெளியில் வந்துடுது. எனக்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அல்ட்ரா வைட்ஸ்னு பார்த்தா இன்னொரு 48 மெகாபிக்சல் சென்சர், திருப்பியும் சோனி தான் IMX581. டீசெண்டாக இருந்துச்சு. டெலஃபோட்டோன்னு வரையில் 64 மெகாபிக்சல் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆம்னிவிஷன் சென்சர் OV64B. இதில் 3x டெலஃபோட்டோ ஜூம் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக சென்சரோட சென்டர்லேருந்து மட்டும் டேட்டா எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒரு 6x லாஸ்லெஸ் ஆப்ஷனும் இருக்குது. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ப்ராமிசிங்காக இருக்குன்னு சொல்லலாம். செல்ஃபீஸ்னு வரையில் 2 கேமராஸ் இருக்குது. அவங்க பிரைமரி செல்ஃபி கேமரான்னு சொல்கிறது உள்ளது. இது 20 மெகாபிக்சல் f2.2. வெளியில் உள்ள பேனல் 32 மெகாபிக்சல் f2.2. அண்ட் எஸ், செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி இந்த ஃபோனில் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். இது வெளியில் உள்ள அந்த 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ண ஃபுட்டேஜ். இது இன்னர் டிஸ்பிளேல உள்ள 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ண ஃபுட்டேஜ். ஸோ ஃபுட்டேஜ் எப்படி இருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும்னா 2 விஷயம் கரெக்டாக பண்ணியிருக்கணும். முதல் விஷயம் ஹார்ட்வேர். இதை நிறைய பிராண்ட்ஸ் கரெக்டாக பண்ணிடுறாங்க. OnePlus-உம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த OnePlus Open-ல லேட்டஸ்ட், அட்லீஸ்ட் இப்போதைக்கு லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் Snapdragon 8 Gen 2 SoC இருக்குது. 16 GB LPDDR5X RAM, 512 GB ஃபாஸ்டான UFS 4.0 ஸ்டோரேஜ். கேம்ஸ் நல்லா தான் ரன் பண்ணிச்சு. உங்களுக்கு எமுலேட் பண்ணணுன்னா எந்த சிஸ்டமாக இருந்தாலும் இதில் எமுலேட் பண்ண முடியும். ஹையர் ரெசல்யூஷன்ஸில் ரெட்ரோ கேமிங் ஃபோல்டபுள்ஸில் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோனால யூஸ்வலாக நல்லா தான் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அஃபெக்ட் பண்ணுற இன்னொரு ஃபேக்டர் சாஃப்ட்வேர். இப்போ ஃபோல்டபுள்ஸோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்கிறது தான். ஸோ கிடைக்கிற அந்த பெரிய டிஸ்பிளேயை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறது
என்ன கேட்டிங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஏரியாவில் தான் சில பிராண்ட்ஸ் சொதப்பியிருக்காங்க. OnePlus இது அவங்க ஃபர்ஸ்ட் ஃபோல்டபுளாக இருந்தாலும் எடுத்தவொடனே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் கேன்வஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாஸ்க் பார்லேருந்து டிஃப்ரெண்ட் டேப்ஸை நம்ம ட்ராக் ட்ராப் பண்ணி லான்ச் பண்ணிக்கலாம் சைட் பை சைட். வேணும்னா டாப் பாட்டமில் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போக இந்த மாதிரி டேப் பண்ணையில் ஆப் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுது. திருப்பி அந்த ஆப்பை யூஸ் பண்ணணும்னா திருப்பி அங்கே டேப் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஆப்ஸ் கூட ஒரே நேரத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரெகுலரான ஃப்ளோட்டிங் விண்டோ சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் இந்த டாஸ்க் பார் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஹைட் ஆகிடும், இன்னொரு தடவை லாங் ப்ரெஸ் பண்ணால் திருப்பி விசிபிள் ஆகிடும். சாஃப்ட்வேர் இங்கே ரொம்பவே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஹாப்டிக்ஸ் நல்லா இருந்துச்சு, UI ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. OnePlus Open Oxygen OS 13.2ல ரன் ஆகிட்டு இருக்கு. Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். 4 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ் ப்ளஸ் 5 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். இந்த ஃபோன் இவ்வளோ ஸ்லீக்காக இருந்தாலும் OnePlus இங்கே 4805 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது போக 80 இல்லை 67 வாட் சார்ஜர் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ 1 to 100 கிட்டத்தட்ட 40 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகுங்கிறது கிளைம். ஆனால் இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்லைங்கிறது ஒரு நெகட்டிவ். என்ன கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் இதுதான். ஏன்னா ஃபோல்டபிள்ஸ் ரொம்ப விலை அதிகமான ஃபோன்ஸ் யூஷுவலாக. ஸோ அவ்வளோ காசு கொடுத்து எல்லாரும் வாங்குறாங்கன்னா அது காரணம் என்ன? நார்மல் கேண்டி பார் ஃபோன்ஸில் பண்ண முடியாத சில விஷயங்கள் இதில் பண்ண முடியும் பெரிய ஸ்க்ரீன் இருக்கிறதுனால. உள்ள ஸ்க்ரீன் ஒரு 7.82 inch OLED பேனல், ரொம்ப ஸ்கொயரிஷான பேனல், 1:1.07 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இது ஒரு 10-bit பேனல், 2K ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷோட LTPO 3.0 டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ 1 to 120 Hz தேவைக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிக்கும். இங்கே உள்ள க்ரீஸும் ரொம்ப மைல்டாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கல நோட்டீஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு மினிமலாக கொடுத்துருக்காங்க. இந்த பேனலோட பீக் பிரைட்னஸ்னு பார்த்தா 2800 nits HDR கண்டென்ட்டுக்கு. ஸோ வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பேனல் மட்டும் இல்லை, அவுட்டர் டிஸ்பிளேயாலையும் இதே 2800 nits பண்ண முடியும். இந்த 2 டிஸ்பிளேஸ்க்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சிமிலராக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பேனல் கொஞ்சம் சின்ன பேனல், 6.31 inches, 1.5K ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ், திருப்பியும் LTPO 3.0 டெக்னாலஜியோட. இது நம்ம ரெகுலர் ஃபோன்ஸில் பார்க்குற அந்த 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ இப்போ சில பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங் Z Fold 5ல 23.1/9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணியிருப்பாங்க அவுட்டர் டிஸ்பிளேக்கு. அப்போ எல்லாமே கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்கும். இங்கே அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இந்த டிஸ்பிளேக்கு OnePlus செராமிக் கார்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. செராமிக் கார்ட் Gorilla Glass Victusஓட 20% டஃபருங்கிறது அவங்க கிளைம். இதெல்லாம் போக ட்ரிபிள் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. ஸோ எந்த ஓரியன்டேஷனில் யூஸ் பண்ணாலும் ஸ்டெரியோ ஆடியோ கிடைக்கும், Dolby Atmos. ஸோ ஓவரால் OnePlus Open ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோல்டபிள் மாதிரி தெரியுது. ஆனால் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் $1699, இந்தியாவில் 1.4 lakhs. வெல், டெக்னிக்கலாக Z Fold 5ஓட கம்மி, கொஞ்சம் கம்மி. பட் ஓகே, என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? சூப்பராக இருக்கா இல்லை விலை ஓவரா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.